Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு பழைய சாதம் வச்சு ரொம்ப டேஸ்டியான ஹல்வா ரெசிபி பார்க்க போறோம். நீங்க நிறைய வெரைட்டி ஹல்வா ரெசிபி பண்ணியிருப்பீங்க, ஆனா கண்டிப்பா பழைய சாதம் வச்சு ஹல்வா ரெசிபி பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் என்னைக்குமே நீங்க பழைய சாதத்தை வேஸ்ட் பண்ணாம கண்டிப்பா இது போல யூஸ்ஃபுல்லான நல்ல டேஸ்டியான ரெசிபி செஞ்சு என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் சொல்லியிருக்கேன். கடையில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான அல்வா ரெசிபியாகவே இது இருக்கும். யாருமே நீங்கள் பழைய சாதம் வச்சு தான் பண்ணியிருக்கீங்கன்னு கண்டே பிடிக்க மாட்டாங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழில் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிவிட்டு கூடவே ஆல்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவு வேக வச்ச அரிசி சேர்த்துக்கோங்க. அதாவது மீந்து போன சாதம், அது வந்து 2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப டைட்டாக அமுத்தி விட்டு அளக்கக்கூடாது, நார்மலாக ஒரு கப்பில் அள்ளி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா இதை ஸ்மூத்தான பேஸ்ட் போல் அரைச்சிக்கோங்க. இப்போது இது நல்லா அரைச்சாச்சு. இப்போ இது கூடவே 1/4 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 3 ஸ்பூன் அளவு இருக்கும். கூடவே 1/4 கப் அளவு தண்ணியும் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும், அந்த அளவு அரைச்சிட்டு 1 கப் அளவு தேங்காய் பாலும் சேர்த்து இதை மறுபடியும் நல்லா அரைச்சிக்கோங்க. இதை அரைக்கும் போது ஹை ஸ்பீடில் வச்சு அரைக்கக்கூடாது, பல்ஸ் மோடில் வச்சு மெதுவாக அரைச்சிக்கோங்க. இப்போது நல்ல ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் ஒரு மாவு மாதிரி நம்மளுக்கு தயாராகி கிடைக்கும். இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு அல்வா பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 3/4 கப் அளவு தண்ணியும் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா கொதிச்சு வரணும். இடையில கலந்து விட்டுட்டே இருங்க, அப்போ சர்க்கரை சீக்கிரமாக கொதிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க மாவை சேர்த்துடணும். நம்ம சாதம், கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்து அரைச்சோம்ல, அந்த மாவு சேர்த்துட்டு இதை கைவிடாமல் நல்லா கலந்துட்டே இருங்க. இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் நல்லா கலந்துட்டே இருங்க. இடையில ஹை ஃப்ளேம், அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் வச்சு மாற்றி வச்சு கலந்துட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லாவே கெட்டியாயிருச்சு. இது ஒரு ஓரமாக கொதிச்சிட்ருக்கட்டும். இன்னொரு பக்கம் வேற ஒரு பேனை நல்லா சூடுபடுத்திட்டு அதில் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் போல் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்தா போதும், ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. இது எதுக்காகனா நம்மளுடைய ஹல்வாவுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கறதுக்காக. இதை ஹை ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் அப்படி கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். இப்போது இந்த சுகர் எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே செய்துட்ருக்கோம்ல அல்வா, அதில் சேர்த்துடணும். கொஞ்சம் கூட தாமதிக்காமல் சேர்த்துருங்க. தாமதிச்சிங்கன்னா அந்த கடாயிலேயே நல்லா அந்த கேரமலைஸ் பண்ண சக்கரை ஒட்டிக்கிறோம். அதனால் வேகமாக சேர்த்துட்டு நல்லா கலக்க ஆரம்பிச்சிடுங்க. கைவிடாமல் நல்லா கலக்க ஆரம்பிக்கணும். பாருங்கள், அந்த மாதிரி இது கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா கெட்டியாகி அல்வா போல் நல்லா திரண்டு வரும். அந்த சமயத்தில் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பரான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இதுதான் பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு எனக்கு ஒரு 20 நிமிஷம் போல் ஆச்சு. உங்களுக்கு உங்களுடைய கேஸோட அளவை பொறுத்து டைம் மாறுபடலாம். ஸோ இது போல் நல்லா திரண்டு வரும்போது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ட்ரேயில் ஊற்றிடணும். அதாவது நல்ல நெய் தடவின ட்ரேயில் ஊற்றிடணும். அடியில் கொஞ்சம் போல் பாதாம் வச்சுருக்கேன், தோலை உரிச்சிட்டு வச்சுருக்கேன். அது மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க அல்வாவை ஊற்றிட்டு இதை அப்படியே நல்லா ஆற விட்டுறணும். இந்த அல்வா நீங்கள் நெய் சேர்க்காமல் கூட செய்யலாம். நான் கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அது வீடியோவில் ஷூட் பண்ண மறந்துட்டேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்காமல் கூட இந்த அல்வா ரொம்பவே நல்லாயிருக்கும். மேலாப்பில் கொஞ்சம் போல் நெய் இது போல் தடவிட்டு இதை அப்படியே நல்லா ஆற வச்சுடுங்க. முழுமையாக ஆறி வரும்போது இது கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வரும். இப்போவே கூட சுட சர்வ் பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். கட் பண்ணி கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் டீமோல்டு பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி கொடுங்க.
இப்போ பாருங்கள் நல்லாவே ஆறிடுச்சு. இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டில் கவுத்தினோன்னா ஈஸியாக வந்து வெளியில் வந்துடும். அதுக்கு முன்னாடி ஓரங்களை மட்டும் லேசாக இது போல் கீறிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளேட்டில் கவுத்தணும். கவுத்திட்டு இது போல் லேசாக வந்து டேப் பண்ணி கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக நம்மளோட அல்வா செட் ஆகிருக்கு. கீழே நம்ம வச்ச பாதாம்லாம் ஈஸியாக வந்து சூப்பராக ஒட்டிட்டு ரொம்பவே அழகாக இருக்குது. மேலே இன்னும் கொஞ்சம் நிறைய பாதாம் நான் தூவியிருக்கேன். தூவிட்டு இதை கட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிடலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குல்ல. சாப்பிடும்போது அப்படியே வாயில் நம்ம கடிக்கவே தேவையில்ல, அப்படியே கரைஞ்சி போகும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றதுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிட்டு கூடவே ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை முடிஞ்சளவு நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பயன்பெறுவாங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.